ரேஷன் வாங்க வந்த கூலி தொழிலாளி டோக்கன் இருந்தால் மட்டுமே கொடுப்பேன், இன்று போய் நாளை வா என அசால்ட்டாக பதில் சொன்ன விற்பனையாளர். தம்பி, நாங்க கூலி வேலைக்கு செல்பவர்கள், தற்போது ரேஷன் வாங்க யாரும் இல்லாததால் போட்டு தாங்க, நாளைக்கு லீவ் எடுத்துட்டு வர முடியாது, ஒரு நாள் கூலி போய்விடும் என மன்றாடிய கூலி தொழிலாளி. என்ன தம்பி இது பேச்சு? இப்ப நாங்க வேலைக்கு போக வேண்டாமா? இப்ப டோக்கன் வாங்கினாலும் 4 பேர் நிக்காங்கன்னா சொல்லி சரி, இப்ப யாருமே இல்ல, கடை ஃப்ரீயா இருக்கு. இப்ப நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா? நாங்க இதுக்குன்னு வேலை பண்ணி கிடைக்க முடியுமா? மதியத்துக்கு மேல வாங்க, 2 மணி வாங்க. எங்களுக்கு மத்தியான வேலை இல்லப்பா, உடம்பு மாச சம்பளம் இல்லப்பா, எங்களுக்கு டெய்லி கொரி, நாங்க அன்றாடம் காய்ச்சிங்க. எங்களுக்கு மாசத்துக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? ஒன்றும் பண்ண முடியாது, சிஸ்டம் மாத்திருக்கீங்கன்னா யாரும் நாள் இல்லையே, தரலாம் இல்ல இருக்காது. நான் இருக்க ஒரு தப்பி நிற்கான், அவ்வளோதானே. இப்போ டோக்கன் வாங்கின ஆள்லாம் நிற்காங்க, நம்ம கேட்டால் தப்பு தான். என்னப்பா அவங்கள போய் நான் தரமாட்டேன்னா சரி சரி கொடுங்க தம்பி. நீங்க நாளைக்கு காலையில் வாங்க. என்ன இப்படி பண்ணீங்க? மிஷின் ப்ராப்ளம். சும்மா மிஷின் ப்ராப்ளம்லாம் சும்மா போய் சொல்லாங்க, சும்மா தனிக்கே கொடுக்கலாம் இல்லப்பா. இல்லை உங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் இருக்கு. கணக்கே பார்க்க முடியாமல் இருக்கு. என்ன கணக்கு? இந்த கார்டு தானே கணக்கு, டோக்கன் கணக்கு இல்லையே. கவர்மெண்ட் டோக்கனா கணக்கு பார்க்குது. ஒரு நாளைக்கு 60 டோக்கன் போடுது. ஆமா, 50 தான் போட சொல்லி 60 கொடுக்கும், 10 பேர் போடும். சரி இருக்கட்டு. இப்போ ஆள் இல்ல தரலாம் இல்ல. நாங்க இருக்கா ஒரு நாள் வேலை பெருக்க முடியுமா? இருக்கா நாங்கள் ஒரு நாள் வேலை படிக்க முடியுமா? வேலை இருக்கிறனால தான் செய்ய முடியும். இல்லை கொடுங்க, போட முடியாது. அது என்ன நீங்க பேச்சு? என்ன பேச்சு இது? காலையில வாங்க, வந்து டோக்கன் வாங்கிட்டு வாங்கிடுங்க. சரியா? கிடையாது, இல்லை வேற எந்த கடையும் கிடையாது. டோக்கன் இருக்குன்னா நீங்க அது ஒரு தகவலாக பண்ணணும், அதுவும் கிடையாது. ஏன் எழுதப்பட்ட வந்து பார்க்க வேண்டிய ரேஷன் கடையில் காவல் கிடக்க முடியும்? அதுக்குன்னு கொடு தம்பி. ஏன் அப்படி அலட்சியம் பண்ண நீ?